அப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகக்கும் ஒரு எட்டாக் ஒரு 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 பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப், ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒத்து போகாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்திற்கு ராமதாஸ் ஐயாவும் திருமாவளவனும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. தமிழ் குடிதாங்கி மருத்துவர் ஐயா இவர் அவர் கூப்பிடுவாரு, ரெண்டு பேரும் ஒரு சேர்ந்து கூட ஒர்க் பண்ணிருக்காங்க கொஞ்ச காலம். அப்போ ராமதாஸ் ஐயாக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா அன்புமணி அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான், ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப், ரெண்டு பேரும் எதிரின்னு அர்த்தம். அப்போ அவங்களோட சூழ்நிலை என்னன்னா திருமாவளவன் இங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ் ஆசைப்பட்டால் இங்க வந்து சேர முடியாது. அப்ப அன்புமணி ராமதாஸ் அங்கதான் இருக்கணும். ஆனால் ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அங்க இருக்கிறதுனால மிகப்பெரிய தலைவர்களால் திமுக என்ன பண்ணலாம், ராமதாஸ் ஐயாவுக்கு அழைப்பு கொடுக்கலாம், எங்களோட வந்து கூட்டணியில சேருங்கன்னு. ஒருவேளை அப்படி வந்து சேர்ந்தார், ராமதாஸ் ஐயா வந்து சேர்ந்தார் என்றால், ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, சரி பரவாயில்லன்னு விசிக்கு அங்கேயே இருக்கும். ஆனா இது அவங்க மக்களது மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தி எப்படி அங்க இருக்கிற பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினாங்கன்னா, திமுக என்ன ஆப்ஷன் ஆயிருக்கணும், ஒண்ணு ராமதாஸையும் வெளில வச்சிரு, இல்ல விசிகா போக விட்டுரு, நீ ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று சூழ்நிலை வரும். அப்ப அப்படி அவங்க மக்கள் சைட்ல இருந்து பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா விசிகா நீ வெளியே ஒண்ணு ராமதாச வெளியில இருக்க சொல்லு, இல்ல நம்ம மட்டும் அங்க இருக்கணும், இல்ல வெளியில வந்துரு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில விடுதலை சிறுத்தைகள் ஃபோர்ஸ்ட் அவுட்னு சொன்னா, ராமதாச சேர்க்கறதுனால அவங்க வெளியில வர்றான்னு சொன்னாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிற ஒரே ஆல்டர்னேட்டிவ் விஜய் கட்சியா போயிடும். ஏன்னா பிஜேபியோட சேர முடியாது.